அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிப்பதற்கு, அந்த நிர்வாக பொறுப்பெடுப்பதற்கு அடிபடிப்பட்டு வருபவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவார்களா? அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவார்களா? இன்னமா يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. இந்த மாளிகையின் சொந்தக்காரன், அல்லாஹ்வுடைய இல்லங்களின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ், அவனுடைய மாளிகையை, இல்லத்தை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நிபந்தனை இடுகிறான். இன்னமா يأمر مساجد الله, அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக, மறுமையை நம்பியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுகிற விஷயத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகிறான். யாரோ ஒரு ஹாஜியார் காசு செலவழிப்பார், பள்ளிக்கு ஏசி பூட்டுவார், பள்ளியை அவர் பராமரிப்பார், முஅத்தினுக்கு சம்பளம் கொடுப்பார், இமாமுடைய சம்பளத்தை பொறுப்பேற்பார் என்கிற சில்லறை காரணங்களுக்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை அடுத்தவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற அளவுக்கு ஈமான் பலகீனப்பட்டு போன, மறுமையின் அடையாளத்தை பள்ளிவாசல்களில் இருந்து உருவாக்குகிற சமுதாயமாக நாம் என்று மாறிப்போனோமோ அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இந்த வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்திருக்கிறோம் சகோதரர்கள். இந்த வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்திருக்கிறோம்.